இந்த மாவட்டத்தின் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அருமை என SRK அவர்கள் சிறப்புரையாற்றுவார். கழகத்தினுடைய காவல் தெய்வம், இதய தெய்வம், தங்க தாரகை பெற்ற தமிழகத்தினுடைய மேதை, பாசறை படைத்த பலவியாக பாச தலைவி, ஒன்றல்ல இரண்டல்ல 1000 கோடி மக்களிடம் ஆலக்கடிய சிங்க தலைவி, சரித்திர தலைவி, சாதனை தலைவி, புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு 76வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று முதல் புரட்சி தலைவி அம்மாவுடைய நிகழ்ச்சி இன்று காலை 6:30 மணிக்கு தொடங்கப்பட்டு இன்றைக்கு 4 மடங்கு 5 மைந்து 6 மணிக்கு வரை இன்றைக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டுமில்ல, பொதுமக்கள் மட்டுமில்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அம்மாவோட பிறந்தநாளை கலைட்டு அம்மாவை ஆட்சிதான் வர வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் சிறப்பாக செய்தார் என்று வேலூர் மாநகரத்தில் சென்ற இடமெல்லாம் போகும் இடமெல்லாம் வாய்ப்பு கொடுத்து மக்கள் இந்த முறை போன முறை தவறு செய்துவிட்டோம், ஏதோ 516 வாக்குறுதி சொல்லி ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் அந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் முற்றுப்புள்ளி வைப்போம். ஐயா எடப்பாடி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் என்று இஸ்லாமிய மக்கள் வாயிலிருந்து வருகிறது, கிறிஸ்துவ மக்கள் வாயிலிருந்து வருகிறது என்றால் இந்த ஆட்சி திராவிட மாடல் என்ற பெயரில் தேர்தல் நேரத்தில் மட்டும் நையாண்டி நாடகத்தை ஆட்டி மக்களை ஏமாற்றிவிட்டு இன்னைக்கு துரோகம் செய்து விட்டார். அந்த பிறந்த நாளிலே இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்னைக்கு சபதமேற்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் வேலூர் மாநகர மாவட்டத்துக்கு உட்பட்ட வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேலூர் கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் அண்ணன் S. குப்புசாமி தலைமையில் சிறந்த முறையில் எழுச்சியான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டு அவருக்கு உறுதுணையாக இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் குட்டிலட்சுமி சிவாஜி அவர்களும், மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் எழிலட்சன் அவர்களும் மற்றும் மாமன்ற உறுப்பினர் அருணா விஜயகுமார் அவர்களும் இந்த பகுதியினுடைய வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒத்துழைப்போடு இன்று இந்த சிறப்பான கூட்டம் நடைபெற்றது என்றால் அதை பாராட்டக்கூடிய சட்டம். ஏனென்றால் இந்த கூட்டத்தும் 17ஆம் தேதி ஏவா வேலு என்று யார் என்று தெரியும். இந்த குரங்கு விலங்குகள் எல்லாம் தன் பசிக்காகவும் தன் உணவுக்காகவும் மரத்து விட்டு மரத்து தாவும், கண்டம் விட்டு கடம்பத்தாவும் தண்ணீரை தேடி போவோம். ஆனா இந்த ஏவா வேலு அதிமுக இருந்து பதவிக்காக மரத்து விட்டு மரம் குரங்கு தாவுவது போல் அதிமுக இருந்து பிரிந்தவர் தான் இந்த ஏவா வேலு. இந்த சட்டமன்ற தொகுதியில் கூட்டம் போட்டார். இதே இடத்துல 5 சட்டமன்ற தொகுதியில் கூட்டம் போட்டானால் கூட்டம் எப்படி இருந்தது? காசு கொடுத்து 200-300 கொடுத்து 5 தொகுதியிலும் கூட்டம் தான் 17ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் கூட்டம் ஒரு அரை மணி நேரத்தில் கலைந்து விட்டது. இப்பொழுது இந்த கூட்டம் ஏன் கலையவில்லை என்றால் அம்மாவோட ஆட்சி, எடப்பாடி ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று நம்முடைய துணை பொதுச் செயலர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் KPM அண்ணன் வருகிறார். அவர் எப்படி இந்த திமுக 516 வாக்குகளை வாரி வழங்கி ஏமாற்றிவிட்டாரே. ஐயா, நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது, நகராட்சியாக அமைச்சராக இருக்கும்போது இந்த மண்ணின் மைந்தர் என்று அண்ணன் துரைமுருகன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஜோலார்பேட்டையில் இருந்து வேலூருக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் சொல்லுவர் தான் இந்த மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர் என்று சொல்லிக்கொண்ட அண்ணன் துரைமுருகன். ஆனால் இந்த மண்ணிலே பறக்கவில்லை என்றாலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிறந்தாரோ இன்றைக்கு வேலூர் மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தராக இன்று காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது கழக துணை பொதுச் செயலர் அண்ணன் KPM அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் ஒரு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தில் இன்றைக்கு அம்மாவை ஆட்டி படைத்தது ஒரு குடும்பம். அது எந்த குடும்பம் தெரியும். அந்த குடும்பத்துக்காக இன்றைக்கு முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அதிமுக தொண்டராக இருந்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் இன்றைக்கு நம்முடைய அம்மாவோட சமாதியில் போயிட்டு தர்ம யுத்தம் என்று ஆரம்பிச்சார். எதற்காக ஆரம்பிச்சார்? சசிகலா குடும்பம் இன்றைக்கு அம்மாவை ஆட்டி படைத்தது போல இன்று நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றும் ஒரு கிருமியாக இருந்தது. அவர்கள் மட்டுமில்ல, நல்ல பாம்பு, கட்டு விரியம் பாம்பு, சாரப்பாம்பு, கண்ணாடி விரியம், நாகப்பாம்பு என்று குடும்பமே இன்றைக்கு இருந்தது. அந்த நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, கட்டுவிரியம் பாம்பு இது எல்லாம் இன்று இல்லை என்றால் அண்ணன் பொதுக்குழுல பேசினார். அம்மா இருக்கும்போது பேசினாரு. அம்மா பிடிச்சா புளியாரு,
இல்லைன்னா சாணி. அதே போலதான் அண்ணன் அவர்கள், அது சாணிதான், பிள்ளையார் இல்ல, விஷக்கிருமி. அண்ணா திராவிட முன்னேற்ற ரத்தத்தை கொள்ளடிக்கின்ற விஷக்கிருமி என்று அவர்கள் இன்று ஓட ஓட விரட்டடிக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தராக, தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களின் உரிமை கொள்ளராக இன்று ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு உறுதியாக இன்றைக்கு அவர் வலதுகரமாக செயல்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், கழக தொண்டர்களுக்கு உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் என்று ஐயா எடப்பாடியார் பலம் கொண்டு கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக 10 பகுதி, 3 ஒன்றியம், வேறு பேரூராட்சி, 15 அணி செயலாளர்கள், 60 வட்ட செயலாளர்கள், 416 கிளை கழக செயலாளர்கள், 3000 4000 பதவியில் இருப்பவர்கள். ஆனால் வேலூர் மாநகரத்தில் மட்டும் உறுப்பினராக திமுக பொதுச் செயலாளர் வேலூர்ல இருக்காரு. ஆனா அவர் தொகுதியில 20,000 தொண்டர்கள் தான் உறுப்பினராக. வேலூர்ல ஒரு 18,000 பேர். ஆனால் வேலூர் மாநகரத்தில் 2 சட்டமன்ற தொகுதியில குறைந்தது 1,20,000 பேர் தொண்டர்கள் உறுப்பினராக கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் 15 லட்சம் தொண்டர்களாக உருவாக்கப்பட்டது. புரட்சி தலைவி அம்மாவால் இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு 2,40,00,000 தொண்டர்களாக ஐயா எடப்பாடியார் தலைமையில் செயல்பட்டுகிறது என்றால் இன்றைக்கு துரோகிகள் எல்லாம், எத்தனை துரோகிகள் திராவிட முன்னேற்றத்தில் கை சேர்ந்து கொண்டு கட்சியை அழிக்க நினைத்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் இன்னைக்கு இரட்டை இலை சின்னம், யார் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் தொண்டர்கள் இருப்பார்கள். நியமித்த ஆட்சி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஓசி பஸ் சொன்னார் ஒருத்தர். பெண்களே, ஓசி பஸ் என்று சொன்னவர் யார்? இன்னைக்கு மந்திரி பதவி, சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இருக்கிறார். புரட்சி அம்மாவுக்கு துரோகம் செய்து ஒருத்தர் கருங்கு தவற மாதிரி 4 கட்சிக்கு தாவன செந்தில் பாலாஜி இன்னைக்கு களி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். ஒரு 230 நாட்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். இனியும் வச்சா மக்கள் மதிக்க மாட்டார் என்று இன்னைக்கு முன்னாள் அமைச்சரானார். இதுதான் நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படி பொம்மை முதலமைச்சர் இருக்கிறாரோ அதே போல வேலூர்ல எங்க அண்ணன் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஆயிட போறாரு என்ன தெரியல, அமைச்சர் அண்ணன், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற அண்ணன் பொம்மை அமைச்சராக தான் இருக்கிறார். ஏன்னா அவர் ஆட்டி படைக்கிறது இன்னைக்கு அணைக்கட்டு சட்டமன்றத்தில் இருக்கிற ஏபி நந்தகுமார் தான். இன்னைக்கு வேலூர் மாநகரத்தில் சாலைகள் ஒழுங்காக போடப்படுகிறதா? 1100 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இன்றைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசு பெற்று 1100 கோடி பாதாள சாக்கடை திட்டத்தை தொடங்கியது. 3 ஆண்டுகள் ஆனது. இன்னும் வேலூர்ல அரசு மருத்துவமனையில், அதுவும் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்ல அதிகமா போற மக்கள் யார் என்றால் வேலூர் மாநகராட்சியில் இருக்கிறவங்க தான். பைக்ல போனா கீழே விடுறாங்க, சைக்கிள்ல போனா கீழே விடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ விபத்துல தான் போவாங்க. ஆனா வேலூர் மாநகராட்சியில் நடந்து சென்றாலே கை கால் உடைந்து இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இன்று ஆமாவையில மாத்தி சொல்றேன்னா, இது அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியாக இருந்தால், புரட்சி தலைவர் ஆட்சியாக இருந்தால், அம்மாவோட ஆட்சியாக இருந்தால் ஐயா எடப்பாடியார் எப்படி செய்திருப்பார்? இன்னைக்கு ஒரு அம்மாவோட பிறந்தநாள், அம்மா வாக்குறுதி கொடுத்தாங்க. மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுக்கிறேன்னு கொடுத்தாங்களா இல்லையா? லேப்டாப் வழங்குவேன் என்று சொன்னால் வழங்குவார்களா இல்லையா? தாலிக்கு தங்கம் கொடுப்பேன் என்று கொடுத்தார்களா இல்லையா? இன்னைக்கு வேலை செய்கின்ற பெண்களுக்கு மிதிவண்டி மானியத்தில் கொடுக்கிறேன் என்று கொடுத்தார்களா இல்லையா? இன்னைக்கு அம்மாவோட திட்டங்கள் இன்று வரை அம்மா பிறந்தநாளை கொண்டாடி கொண்டு எழுச்சியாக இருக்கிறோம் என்று என்றால் அம்மா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள். அதே போலதான் ஐயா எடப்பாடியார் அவர்களும் இந்த ஆட்சி எடப்பாடியார் வந்த பிறகு 10 நாள், 15 நாள், 25 நாள், 30 நாள், 4.5 ஆண்டு காலம் இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனையை இன்னைக்கு கிளைக்கழக செயலராக இருந்து இன்னைக்கு பொதுச் செயலராக முதலமைச்சர் சரித்திரம் படைத்துக் கொண்டு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிற ஐயா எடப்பாடியார் என்றால் இன்னைக்கு உழைப்பு. இன்னைக்கு என்ன? கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி பிறகு இன்பநிதி, அப்புறம் கனிமொழி, அப்புறம் ராசா நம்முடைய எம்பியா இருக்கிறாரு அவரு. இன்றைக்கு எம்சாண்ட் விலை இன்னர் வேலூர்ல 3000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 4500 ரூபாய் எம்சாண்ட். முக்கா ஜல்லி விலை இன்னைக்கு 2000 ரூபாய் யூனிட் இருந்தது, இன்னைக்கு 3500 ரூபாய். எதற்காக? மணல் குவாரியை கொண்டு வர வேண்டும் என்று இன்னைக்கு எல்லா ஒரு கல்குவாரிகள் மூடப்பட்டது. இன்னைக்கு எல்லாம் கல்குவாரிக்காரெல்லாம் போய் கேட்கிறாங்க, அணைக்கட்டு பகுதியிலிருந்து வேலூர்ல இருந்து போய் கேட்கிறாங்க. கேட்டா அண்ணன் துரைமுருகன் சொல்றாரா, ஏப்பா
அன்னைக்கு வேலூர் தாராளுமன்றத்தில் என் பையன் திரும்ப நிற்கிறான், என் பையன் ஜெயிக்கணும்னா நந்தகுமார் சொல்ற ஆள் எல்லாம் குவாரியை கட் பண்ணாதான் தொழில் நடக்கும். அண்ணன் அப்பனா பொம்மை முதலமைச்சர் தான் இருக்கிறாரு. இன்னைக்கு ஐயா எடப்பாடி ஐயா பேசினாரு, எங்கள் துணை பொதுச்செயலர் அண்ணன் பேசினாரு, உதயநிதியை ஃபாரின் போறதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் ஆக்க போறாரு என்று சொன்னாரு. சொன்னவர் சொன்னாரு, அண்ணன் சொன்னதுனால அவர் சொன்னது உண்மைன்ற மாறிடுமோன்னு அதை பண்ணாம விட்டுட்டாங்க. நாங்க கூட ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். நம்ம ஊர்ல ஒரு அமைச்சராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன், கருணாநிதியோட அரசியல் இருந்தவர், சீனியரு அண்ணன், இந்த வயசுலயும் டைகெல்லாம் அடிச்சு மாப்பிள்ள மாதிரி அவர் போடுற ப்ளூபெரி ஷர்ட் மட்டும் 1 லட்சம் ரூபாய். எப்படியோ நம்ம மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சரா வருவாரு, இன்சார்ஜ் கொடுப்பாருன்னு பார்த்தோம். ஆனா அந்த டோப்பா முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், நான் இருப்பேன், என் புள்ள இருப்பான், என் கனிமொழி, ராசா மாறன், இதை பாரி குடும்ப அரசியல் தான் செய்வோமோ தவிர அடுத்தவருக்கு எங்கள் பதவியை கொடுக்க மாட்டோம் என்ற சொல்கின்ற கட்சி இன்னைக்கு திமுக. அதுக்கு பேர் தான் திராவிட மாடல். அந்த பொட்டி ஒண்ணு வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? பொட்டி 100 நாட்களுக்குள்ளாக இந்த பொட்டியில் இருக்கிறதெல்லாம் 100 நாட்களை நிவர்த்தி செய்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த பொட்டியில எத்தனையோ பேர் நீங்க கூட போட்டிருப்பீங்க, எனக்கு மனுக்கள் கொடுக்கும் கோரிக்கை ஏதாவது நிறைவேற்றினாங்களா? நிறைவேற்ற மாட்டாங்க. இன்னைக்கு அணைக்கட்டு பகுதியில், நம்ம சித்தேரி பகுதியில், பாகாயம் பகுதியில் கல்குவாரி மொத்தம் இன்னைக்கு மூடப்பட்டது. அதுவும் அதிமுக கரைவேஷ்டி யாரா கட்டியிருந்தாங்கனாக்கா உடனே பார்ப்பாங்க, போட்டியா வந்துருவாங்க. எம்எல்ஏ எதிர்த்து நின்னானா, எம்பி எதிர்த்து நின்னானா அவங்களுடைய குவாரிகளை கட் பண்ணு. அண்ணன் துரைமுருகனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு கட்டுப்பாடு. எப்படி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சரா குடும்பம் கட்டுப்பாட்டில் இருக்குதோ, அண்ணன் துரைமுருகனால எதையும் செய்ய முடியல. ஏன்னா துரைமுருகனை ஆட்டி படைக்கிறது இன்னைக்கு நந்தகுமார் தான். நந்தகுமார் சொல்றதுதான் சட்டம். நந்தகுமார் சொன்னாதான் கலெக்டர் கேட்கணும், நந்தகுமார் சொன்னாதான் அதிகாரி கேட்கணும். 2 நாட்களுக்கு முன்னாக குடியாத்தத்தில் ஒரு ஆர்டிஓ கிட்ட போய் 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாங்க திமுகவோட கட்சிக்காரு. இன்னைக்கு அந்த அம்மா ஆர்டிஓ பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு எதுக்கு அன்னைக்கு லஞ்சம் கொடுப்பேன்னு கேட்டாங்க. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி இன்றைக்கு வந்து அந்த நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு ப்ரெஷர் கொடுத்து அங்க வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. நல்ல இன்னைக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை அண்ணன் அவர்கள் அமைச்சர்னா, நகராட்சி உள்ளாட்சி மற்றும் நகராட்சி துறை அமைச்சராக இருக்கும்போது அம்மாவோட ஆட்சியில காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை வேலூருக்கு கொண்டு வந்த பெருமை எங்களுடைய வருகை தந்தில முன்னாள் அமைச்சரும் வேப்பனவழி சட்டமன்ற உறுப்பினருமாக முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச்செயலாளர் அண்ணன் KPM பெருமை எதே சாருமே தவிர அதுக்கு சாட்சி இங்க இருக்கின்ற ஆணையாளர் ஜானகி அம்மா தான் அப்ப கமிஷனரா இருந்தாங்க. நல்ல லேடி, நேர்மையானவங்க. அதிமுக மேடல ஏறி நேர்மையான சொன்னா உடனே மாத்திராங்க. இந்த இன்ஸ்பெக்டர் நல்லவர், இந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி நல்லவர் சொன்னா உடனே மாத்திராங்க. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் டேபிள், டிஎஸ்பி டேபிள் மொத்தமே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கட்சிக்காரர் தான் இருக்கிறாங்க. வேற யாருமே இருக்க முடியல. ஆட்டி படைச்சு அட்டூழியப்படுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நல்ல முதலமைச்சர் நல்ல ஒரு சேவைகளை செய்து மக்கள் குறைகளை முதலெடுத்த, பெண்களுக்கு முதலெடுத்து கொடுத்த ஆட்சி ஐயா எடப்பாடியார். இளைஞர்களுக்கு முதலெடுத்து கொண்டு ஒரு ஆட்சி எடப்பாடியார். குடிமராத்து பணிகளை சிறமையாக செய்து நீர்வளத்திலேயே அதிக ஒரு சாதனையை படுத்தி இன்றைக்கு இளைஞர்கள் முதல் கொண்டு பெரியோர்கள் முதல் கொண்டு தாய்மார்கள் முதலிருந்து தமிழக முன்னோடி மாவட்டமாக கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழகமும் இன்றைய சூழ்நிலை முன்னோடி மாநிலமாக தான் இருக்கிறது. கஞ்சா விற்பனையில, அடிதடியில, பிரியாணி கடையை உடைப்பதில் இன்று தமிழ்நாடு குட்டிச்சோராயிடு ரவுடிசம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருவர் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள். கேட்டா அதுக்கு பேர் தான் திராவிட மாடல். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சி மறைய வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் எல்லாம் முழு மூச்சோடு பொதுமக்களோடு இறங்கி வெற்றி பெற்றால் தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியை தினம் தினம் விடியல் தருகிறேன் என்ற கண்களில் தினம் தினம் காலை விழுந்து படைத்தால் கண்களில் ரத்தம் அடிக்கின்ற சூழ்நிலை தான் இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது, ஆட்சியாளர் செய்து கொண்டிருக்கிறார். நேற்றை கூட அக்கா கனிமொழி வந்திருக்கிறாங்க. வேலூர்ல மக்கள் குறை தீர்ப்பு நிகழ்ச்சிக்காக அக்கா கனிமொழி வந்தாங்க. என் கட்சியில் வேற யாரும் இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு திருமண மண்டபத்தில் நடத்துறாங்க. அதே வேலூர்ல கடந்த 15 நாட்களுக்கு முன்னாக 9 மாவட்டத்திலிருந்து சேர்ந்த அனைத்து லாரி உரிமையாளர்கள், பஸ் உரிமையாளர்கள் இன்னைக்கு பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டு, ஐயா எடப்பாடியார் அவர்கள் கோரிக்கைகளை கேட்டு உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் வாக்குறுதியாக கொடுங்க என்றால், நாங்க கடந்த ஆட்சியில் 516 வாக்குறுதி கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஏதாவது நல்லது செய்வார் என்று நினைத்தேன். ஆனால் எங்களை எல்லாம் முட்டாளாக்கி வெற்றி பெற்று செய்ததோடு இந்த பக்கமே எட்டி பார்க்கவில்லை என்று வேலூர்ல மட்டும்
17 அமைப்பை சார்ந்தவர்கள் இன்னைக்கு என்னோட கருத்து கேட்பு குழுவில் இன்றைக்கு வந்து வேலூரில் நடந்த கிருஷ்ணா மகள் திருமண மண்டபத்தில் வந்திருந்தார்கள். அதே கூட்டம் நேற்று அக்கா கனிமொழி நடத்துறாங்க. வெறும் 200-300 பேர் தான் இருந்தாங்க, கட்சிக்காரர் தான் இருந்தாங்க. அக்கா சொன்னாங்களாம், கடந்த ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் முறையான முறையில் செய்யவில்லை என்றாங்களாம். இப்போ நான் அக்கா கனிமொழி கிட்ட சொல்றேன், இன்றைக்கு கடந்த ஆட்சி நடக்கும்போது, எடப்பாடியார் ஆட்சி நடக்கும்போது தமிழகத்தில் அதிகமாக விதவை இருக்கிறார்கள் சொன்னாங்களா இல்லையா? டாஸ்மாக் கடையை மூட வேண்டும், தளபதி ஸ்டாலின் வந்தவுடன் டாஸ்மார்களை முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடையை மூடுவோம் சொன்னாங்க. மூடினாங்களா? நேற்று ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அங்க அங்க மூடினாங்களான்னு கேட்டாங்க. அந்த அம்மா வாயே திறக்காம அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பெண்கள், நீங்கள் உணர வேண்டும், தனக்காகவும் சுயநலத்துக்காகவும் இன்றைய ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயர் சுட்டி கொன்ற பொம்மை முதலமைச்சர். இன்று இதுதான் நடக்கின்றது. வேலூர்ல மேயர் ஒருத்தர் இருக்காங்க. மேயர் கிட்ட எந்த கவுன்சிலர், திமுக கவுன்சிலரோட சேர்த்து சொல்றேன், திமுக கவுன்சிலரு, அதிமுக கவுன்சிலரு, சுயேட்சை கவுன்சிலர் யாராவது போய் கேட்டாங்கன்னா, நான் சும்மா தாங்க இருக்கிறேன், நீ எம்எல்ஏ பாருங்க, அண்ணன் துரைமுருகனை பாருங்க, எம்பி கதிரானந்த பாருங்க, வேலூர் எம்எல்ஏ பாருங்க. இதுதான் மேயர். எங்க ஆட்சியில இன்னைக்கு மேயர் சுதந்திரமாக சுயத்து கொண்டிருக்கிற, யாரும் தலையிடக்கூடாது. ஒரு மேயரோட நிர்வாகத்தில் என்னென்ன கோரிக்கை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த கோரிக்கைகளா, மக்கள் கோரிக்கை, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த சுயேட்சையாகவோ திமுக எந்த கவுன்சிலராக இருந்தாலும் அவங்க என்ன கோரிக்கைகளை கொடுத்தாலும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஆட்சியில நிறைவேற்ற முடியவில்லை. ஒரு கட்டுப்பாடு. வேலூரை பொறுத்தவரையில காட்பாடியில் ஒரு மேயர், வேலூர்ல ஒரு மேயர், 2 மேயர் இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல். அதிமுக ஆட்சியில் அப்படி நடந்ததா? நேர்மையான முறையில் நடைபெற்றது. எந்த பிசு பிசு முடியாது. ஒரு மேயர்கிட்டயோ கமிஷனர்கிட்டயோ ஒரு கட்சிக்காரரோ பொதுமக்களோ யாராவது போய் தவறாக பேசினால், மரியாதை குறைவாக பேசினால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. இன்றைக்கு பாருங்க, அண்ணன் துரைமுருகனே மாநகராட்சி சொல்லுகிறார், வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலூர் மாநகராட்சியில் திமுகவை சேர்ந்த 2 பேர் அடாவடி வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வியாபாரிகளிடம் மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லல, இன்னைக்கு அண்ணன் துரைமுருகனே சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு அவரை தாண்டி ஒரு ரத்தம் கொதித்து இன்னைக்கு மாநகராட்சியில் பேசியிருக்கிறார். இப்படிதான் அரசியல் போயிட்டு கொண்டிருக்குது. இன்னைக்கு மாநகராட்சியிலெல்லாம் ரோடு சரியா போடுறது இல்லை. ஏன் சரியா போடுறதுன்னா, ஒரே லேயர்ல தாறு போட்டு சிப்ஸ் போட்டு வித்துறாங்க. வெட் மிக்ஸ் போடணும், ஒன்றரை ஜல்லி போடணும், அதுக்கு மேல ஒரு பிடிஎம் லேயர் போடணும், எதுவும் போட முடியல. ஏனென்றால் அப்போ எம்சாண்ட் விலையும் ஜல்லி விலையும் 2000 ரூபாய், 2500 ரூபாய், 3000 ரூபாய் இருந்தது, 1500 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 3500 ரூபாய். என்னால லாஸ் ஆகுதுங்க, கான்ட்ராக்டர்காரெல்லாம் லாஸ் ஆகுதுங்க, என்னால போட முடியலன்னு சொல்லிட்டு தரமற்ற சாலை வேலூர் மாநகராட்சியில் இப்ப போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை யாராவது போய் கேட்டாங்கன்னா அவங்க பேர்ல வழக்கு. இதுதான் திராவிட மாடலாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் அவர்கள் பல கருத்துக்களை சட்டசபையில் நடந்தவற்றையெல்லாம் மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்த கோரிக்கைகள்லாம் எப்படி நிறைவேற்றப்பட்டது, திமுகவால் எப்படி வாரி வழங்கிய பாரிவளராக வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள், எதையும் நிறைவேற்றவில்லை. சட்டசபையில் என்னென்ன எடப்பாடியார் அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள், இங்கு அண்ணன் அவர்கள் எப்படி பேசினார்கள், சட்டமன்றத்தை எப்படி நடந்தது என்பதை எல்லாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னிட்டு உங்களிடம் அண்ணன் தெளிவாக பேசுவதற்கு வாய்ப்பு வழங்குமாறு அன்போடு கேட்பது கொண்டதனால் இங்கே சிறந்த முறையில் பகுதி கழக செயலாளர் எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அந்த பகுதி கழக செயலாளர்கள் எல்லாம் அன்போடு அவர்களை பேரை உச்சரித்து அவர் நன்றி சொல்ல முடிய கடமை ஏற்பட்டுள்ளேன். ஆகவே இந்த சத்துவாச்சாரி மேற்கு பகுதியுடைய செயலாளர் அண்ணன் அன்வர் பாஷா அண்ணன் அவர்களும், அல்லாபுரம் கிழக்கு பகுதியுடைய செயலாளர் அண்ணன் VS செக்கலிங்கம் அவர்களும், வேலூர் சத்துவாச்சாரி பகுதி கழகத்துடைய செயலாளர் அண்ணன் APL சுந்தரன் அவர்களும், அல்லாபுரத்துடைய மேற்கு பகுதி செயலாளர் அண்ணன் AG பாண்டியன், வேலூர் சத்துவாச்சாரி வடக்கு பகுதி செயலாளர் அம்மன் MA ஜெய்சங்கரன் அவர்கள், காட்பாடி மேற்கு பகுதி செயலாளர் அண்ணன் நாராயணன், இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற அவைத்தலைவர் அண்ணன் பிரகாசம், அண்ணன் குமார், அக்கா சரஸ்வதி, தரணி, ஜமுனாராணி அக்கா, பூபதி, மோகனவேல் அண்ணன், அண்ணன் செந்தில்குமார், CK விஜயகுமார், மட்ட செயலாளர் அண்ணன் கோவிந்தசாமி, அண்ணன் ராஜவேலு, அண்ணன் முரளி மோகன், அண்ணன் MC நடராஜன், அண்ணன் VD கார்த்திகேயன், சூலை மன்னன் மணியண்ணன் மற்றும் மாமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் அண்ணன் சூலை P செல்வம், மாவட்ட அம்மா பேருடைய நிர்வாகிகள் VG துளசிராமன், அண்ணன் சுதாகர், அன்பு சகோதரர் PS பழனி, அண்ணன் தனசேகர், CR விஜயகுமார், KK ஏழுமலை, அண்ணன் வெங்கடேசன், S ஆனந்தன், அண்ணன் கராத்தே ஜெய்வேலி, C பாலாஜி,
எல்கேஎம்பி பாபு மற்றும் பகுதி அம்மா பேருடைய செயலாளர் அண்ணன் ஜி ராமச்சந்திரன் ராமஜெயம், அண்ணன் சரவணன், அண்ணன் ஜானகிராமன், கே மணி, அண்ணன் அசோகன், கார்த்தி, எம்என் ராஜா, அண்ணன் அசோக் குமார் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக முன்னாக பேசிய தகவல் தொழில்நுட்பத்துடைய மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் ஜனனி பி சதீஷ்குமார் அவர்களும், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட பொருள் அண்ணன் மூர்த்தி, அண்ணன் எம்டி பாபு, அண்ணன் பெல் தமிழரசன், அன்பு சகோதரர் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அன்பு திருமால், மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் எம் ஆர் ரெட்டி, மாவட்ட கழக இணை செயலாளர் அன்பு சகோதரர் சுகன்யா தாஸ், மாவட்ட கழக துணை செயலாளர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷம் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் அக்கா உமா விஜயகுமார் உட்பட வருகை தந்துள்ள ஒன்றிய செயலாளர்கள் அண்ணன் சுபாஷ் சரணன், பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் பேரவை ரவி, ஜனாத்திரம் சின்னதுரை, அண்ணன் ஸ்ரீசைலம் ஜெயராம், அண்ணன் அண்ணன் மணிமாறன், அண்ணன் கர்னல் மற்றும் பிரணி மாவட்ட செயலாளர்கள் சூலை வி எம் மணி, அண்ணன் பாலச்சந்திர, அண்ணன் அண்ணாமலை, ஷீலராஜன், எஸ்பி ராகேஷ், எம் ஏ ராஜா, டிடிஆர் ரகு, மொய்தீன், வர்த்தகணி செயலாளர் அன்பு சகோதரர் கே ஆனந்தன், பி எல் ராஜன், அருண்குமார், எஸ் ஆர் ராஜசேகர், மாணவரணி கே ராஜேஷ், சுந்தர்ராஜ், ரஞ்சித் குமார், பொன்னுரங்கம், அண்ணன் கலிய பெருமாள் மற்றும் மாமண்ட உறுப்பினர்கள் கே பி ரமேஷ், வெற்றி சரவணன், ராஜேஸ்வரி, சோமு, அமல நிர்வா பிரகாசம், அண்ணன் லோகநாதன், மோகன்குமார் உட்பட மற்றும் இங்கு வருகை தந்துள்ள பிரணி மாவட்டத்துடைய நிர்வாகிகள், பகுதி கழகத்துறை செயலாளர்கள், அதற்கும் மேலாக வட்ட கழகத்துறை செயலாளர்கள், சிறந்த முறையில் கூட்டம் அழைத்து வந்து சென்ற பகுதி நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பு, ஒன்றிய பொறுப்பு, பகுதி பொறுப்பு, வட்டத்தினுடைய பிரதிநிதிகள், கிளைக்கழக அனைவருக்கும் நமது தேசிய உழவர் உடப்பாளர் கட்சியிலிருந்து வருகை தந்துள்ள அண்ணன் ஜோதிகுமார் அவர்களையும் வருகிறவன வரவேற்று இறுதியாக நன்றி உரை ஆற்றப்பட்டுள்ள இந்த பகுதியினுடைய பகுதி செயலாளர் அண்ணன் நாக் என்ற நாகராஜன் அவர்களுக்கு வருக வருக என வரவேற்று அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.